அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது இந்தியாவின் தொழில்துறை போட்டித் தேர்வுகளில், அதுவும் குறிப்பாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் இண்டஸ்ட்ரி பற்றிய வினாக்கள் கட்டாயம் இடம்பெற்றிருக்கிறது. ஸோ கடந்த குரூப் 4 இருந்தாலும் சரி, குரூப் 1 தேர்வாக இருந்தாலும் சரி, இண்டஸ்ட்ரி சம்பந்தமான கேள்விகள் இருந்ததை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி வரக்கூடிய குரூப் 2 தேர்விலையும் இண்டஸ்ட்ரி தொடர்பான கேள்விகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. சரி, அப்போ இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் என்னென்ன மாதிரியான கேள்விகள் கேட்கிறார்கள்? அப்போ முதல் கேள்வி பாருங்க, இண்டஸ்ட்ரியல் பாலிசி. அப்போ இந்தியாவுடைய தொழில்துறையை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசாங்கம் நடைமுறைப்படுத்திய தொழில் கொள்கைகள் என்னென்ன, அது சார்ந்து இருக்கக்கூடிய தகவல்கள். அடுத்து இரண்டாவதாக பார்த்தீங்கன்னாக்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய மேஜர் இண்டஸ்ட்ரீஸ், மிகப்பெரிய தொழில்கள், கோர் இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடியது எது அது தொடர்பான தகவல்கள். அதுக்கடுத்து பாருங்க, மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள். ஸோ அதனுடைய மேம்பாட்டிற்காக அரசாங்கம் என்னென்ன மாதிரியான கொள்கைகளை எடுத்திருக்கிறார்கள். அதற்கடுத்து ரொம்ப முக்கியமானது, இந்தியாவினுடைய தொழில்துறையை மேம்படுத்துவதற்காக மத்திய மற்றும் மாநில அரசுகள் இதுவரை என்னென்ன கொள்கைகளை, என்னென்ன திட்டங்களை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்றதும் ரிப்பீட்டடாக நமக்கு கேள்விகளில் வருகிறது. அப்போ ஒவ்வொரு தலைப்பாக நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் பாலிசி, தொழில் கொள்கை. இந்தியாவினுடைய தொழில்துறையை மேம்படுத்துவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட தொழில் கொள்கைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, ஸோ இதுவரைக்கும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்க 1948, 1956, 1977, 1980 மற்றும் 1991 இந்த ஆண்டுகளில் பாருங்க, இந்தியாவினுடைய தொழில் கொள்கைகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஸோ அதுலேயும் குறிப்பாக பாருங்க, 1991 தொழில் கொள்கை நமக்கு ரொம்பவே முக்கியம். கடந்த குரூப் 4 எக்ஸாமினேஷனில் இந்த 1991 இண்டஸ்ட்ரியல் பாலிசியில் இருந்து தான் நமக்கு கேள்விகள் வந்திருந்தது. சரி, வாங்க போயிடலாம். த ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, த இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1948. இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1948 பாருங்க. இந்தியாவுடைய முதல் தொழில் கொள்கையை இந்திய அரசாங்கம் ஏப்ரல் 6, 1948 அறிமுகப்படுத்தியது. அப்ப முதல் வினா கேள்வி என்பது பாருங்க, த ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி எந்த ஆண்டு, எந்த தேதியில் நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னா ஏப்ரல் 6, 1948. அப்ப இந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1948 முக்கிய அம்சங்கள் பாருங்க, இந்தியாவில் கலப்பு பொருளாதாரத்தை அறிமுகப்படுத்துதல், மிக்ஸ்டு எக்கனாமி. அப்ப கலப்பு பொருளாதாரம், மிக்ஸ்டு எக்கனாமினா என்ன? இந்தியாவில் அரசு, பொதுத்துறைகள் மற்றும் தனியார் துறைகள் இரண்டையும் ஊக்குவித்தல். அப்ப இரண்டையும் ஊக்குவிப்பதன் மூலமாக இந்தியாவுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துதல். அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் கலப்பு பொருளாதாரத்தை ஊக்குவித்தது. அதுக்கடுத்து பாருங்க, காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், சிறு அளவிலான தொழில்களை பாதுகாப்பதற்கு, குடிசை தொழில்கள் மற்றும் சிறு அளவிலான தொழில்களை பாதுகாப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. அதுக்கடுத்து பாருங்க, இருப்பு பாதைகள், இரும்பு தாது போன்றவை மத்திய அரசிடம் வழங்கப்பட்டிருந்தது. அதுமாதிரி பாருங்க, பிற நாடுகளிலிருந்து த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அந்நிய நேரடி முதலீட்டை இந்திய அரசாங்கம் அதன் முக்கியத்துவத்தை உணர்ந்திருந்தாலும், அப்ப அந்த அந்நிய நேரடி முதலினுடைய முழு கட்டுப்பாடு இந்தியர்கள் கிட்ட இருக்கிற மாதிரி இந்த கொள்கையை வடிவமைத்திருந்தார்கள். அப்ப இந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1948 இந்தியாவுடைய தொழில்துறையை 4 பிரிவுகளாக பிரிக்கிறது. முதல் பிரிவு பாருங்க, பொதுத்துறை, அனைத்தும் அரசாங்கத்துடைய துறைகள். இரண்டாவது மிக்ஸ்டு, கலப்பு துறைகள், மிக்ஸ்டு எக்கனாமி. அதுக்கடுத்து பாருங்க, கட்டுப்படுத்தப்பட்ட தனியார் துறைகள், அரசாங்கம் எந்தெந்த தனியார் துறைகளை கட்டுப்படுத்துதல் அப்படின்ட்டு. அதுக்கடுத்து பாருங்க, தனியார் மற்றும் கூட்டுறவு துறைகள், பிரைவேட் அண்டு கோஆபரேட்டிவ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு இந்தியாவின் தொழில்துறையை 1948 தொழில் கொள்கை 4 பிரிவுகளாக பிரித்திருந்தது. சரி, அடுத்து பாருங்க, த இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1956
இந்தியாவின் தொழில் கொள்கை 1956. பாருங்க, ஏப்ரல் 30, 1956 இந்த கொள்கையானது நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்த கொள்கைக்கு மிக முக்கிய சிறப்பம்சம் உண்டு. த எக்கனாமிக் கான்ஸ்டிடியூஷன், பாருங்க, பொருளாதாரத்தின் அரசியல் அமைப்பு என்று அழைக்கக்கூடியது இந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1956. அப்ப இது கொண்டு வந்ததற்கான பின்புலம் பாருங்களேன். பாருங்க, 1955 ஆவடி காங்கிரஸ் மாநாட்டில் இந்த காங்கிரஸ் கட்சி சமதர்ம சமுதாயம், சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் த சொசைட்டி என்கிற கொள்கையை முன்னெடுக்கிறார்கள். அப்ப அந்த கொள்கை பிரதிபலிக்கும் விதமாக இந்தியாவுடைய ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கணும், இண்டஸ்ட்ரியுடைய பொருட்கள் அனைத்தும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சமதர்ம சமுதாயத்தை வலியுறுத்தியது. அதனாலதான் பாருங்க 1956 இண்டஸ்ட்ரியல் பாலிசி என்னன்னு சொல்லுவாங்க. முக்கியமானது பாருங்க, பொருளாதாரத்தின் அரசியல் அமைப்பு, இந்த எக்கனாமிக் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு அழைக்கக்கூடியது இந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1956. மறந்துடக்கூடாது. அப்ப சமூக பொருளாதார இலக்குகள், இந்த சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் தி சொசைட்டி, பொருளாதாரத்தின் அரசியல் அமைப்பு என்று அழைக்கப்படுகிறது, மறந்துடக்கூடாது. பாருங்க, அரசாங்கம் குடிசை தொழில், சிறு தொழில்களை நேரடியாக ஊக்குவிப்பதற்கு, ஏன்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னாக்க பெரிய பணக்காரர்கள் வைத்திருப்பார்கள். அப்ப கீழே இருக்கக்கூடிய கடைநிலையில் இருக்கக்கூடிய மக்களும் அந்த தொழில் துறையில் ஈடுபடுவதற்காக காட்டேஜ், குடிசை தொழில்கள் மற்றும் சிறு தொழில்களுக்கு அரசு நேரடியாக மானியங்கள் வழங்கியது. அதுக்கடுத்து பாருங்க, பெரிய தொழில் நிறுவனங்களுடைய உற்பத்தியை கட்டுப்படுத்துவதற்கு அரசு வரிகளை அறிமுகப்படுத்தியது. அதே மாதிரி இந்த தொழில் கொள்கையின் மூலமாக பிராந்திய ஏற்றத்தாழ்வுகள், இந்த ரீஜனல் இம்பேலன்சஸ் சொல்லுவாங்க இல்லையா, அப்ப பிராந்திய ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. இப்போ இந்த 1956 இண்டஸ்ட்ரியல் பாலிசி பாருங்க, இந்தியாவுடைய தொழில்துறையை 3 பிரிவுகளாக பிரிக்கிறது. இந்த ஷெட்யூல் A, B, C அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுடைய தொழில்துறைகள் 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது. அதில் பாருங்க, A முழுக்க முழுக்க பொதுத்துறை நிறுவனங்கள். அப்ப 17 துறைகள் அரசிடம் முழுமையாக ஒப்படைக்கப்பட்டிருந்தது. B பாருங்க, கலப்பு, அரசு மற்றும் தனியார் துறைகள். அதுக்கடுத்து C பாருங்க, முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா தனியார் துறைகளிடம் வழங்கப்பட்டு இருந்தது. அப்ப பாருங்க, இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1956 தொழில்துறையை 3 பிரிவுகளாக A, B, C அப்படின்னு பிரிக்கிறாங்க. அப்ப A என்பது முழுக்க முழுக்க அரசின் நிறுவனம், B என்பது அரசு மற்றும் தனியார் நிறுவனம், C என்பது முழுக்க முழுக்க தனியார் துறைகள். தேவைப்பட்டால் அரசாங்கம் இதை கட்டுப்படுத்தும். சரிங்களா? சரி, இப்ப அடுத்து பாருங்க, இதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1977. அப்ப பாருங்க, இந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1977 வருவதற்கு முன்பு மிக முக்கியமான ஒரு சட்டம் இருக்கியா பாருங்க, த இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட், IDRA ஆக்ட்னு சொல்லுவாங்க, ஆக்ட் 1951. கவனமா பாருங்க, IRDA ஆக்ட் 1951, தொழில்துறை வளர்ச்சி மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் 1951. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னன்னு பாருங்க, தொழில்துறையை ஒரு புதிய தொழிற்சாலையை அமைப்பதற்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழிற்சாலையை விரிவுபடுத்துவதற்கும் தயாரிப்புகளை பல்வகைப்படுத்துவதற்கும் உரிமங்களை வழங்க அரசிற்கு அனுமதி வழங்கியது. அப்ப இந்த சட்டத்திற்கு பிறகு தொழில்துறையை உருவாக்குவதற்காக கட்டாயம் என்ன வாங்கியிருக்கணும்? லைசன்ஸ், அரசாங்கத்திடம் உரிமம் வாங்கி இருக்க வேண்டும். அப்ப தொழில் தொடங்குவதற்கு லைசன்ஸ் அறிமுகப்படுத்தியது இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1951. அப்ப பாருங்க, முழுக்க முழுக்க தொழிற்சாலைகளை கட்டுப்படுத்துவதற்காக இச்சட்டமானது மத்திய அரசால் பாராளுமன்றத்தால் இயற்றப்பட்டது. அப்ப நமக்கு கேட்கக்கூடிய கேள்வி என்ன? இந்த சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வந்தது, அல்லது உரிமங்கள் வழங்குவதற்கு பாராளுமன்றம் இயற்றியுள்ள சட்டம் எதுன்னு கேட்டா நம்ம மறந்துடக்கூடாது. சரி, இப்ப அடுத்து வாங்க, இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1977 பாருங்க.
தொழில் கொள்கை 1956 அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. அப்ப தொழில் கொள்கை 1956 நீட்டிப்பு. இப்ப பாருங்க, மிக முக்கியமானது, ஏழைகளுக்கு வேலை வாய்ப்பை வழங்குவதற்கும் அதே நேரத்தில் செல்வம் ஒரு பிரிவினரிடம் குவிவதை தடுப்பதற்காகவும் இந்த தொழில் கொள்கை 1977 உருவாக்கப்பட்டது. இப்ப கவனமா பாருங்க, ஏழைகளுக்கு வேலை வாய்ப்பு மற்றும் செல்வம் ஒரு பிரிவினரிடம் குவிவதை தடுத்தல். அப்ப பாருங்க, இந்த 1977 மிக முக்கியமான நோக்கம் என்பது அதிகார பரவல். சரிங்களா, நல்லா பாருங்க, டீசென்ட்ரலைசேஷன், அதிகார பரவலில் கவனம் செலுத்தியது. அதே மாதிரி சிறு தொழில்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது. அதே மாதிரி அந்த சிறு தொழில்கள்னா எவ்வளவு, அதற்கான யூனிட் இருக்குல்லையா, அந்த அலகு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் பாருங்க, எம்என்சி பன்னாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் தொழில் தொடங்குவதற்கு கட்டுப்பாடுகளை விதித்திருந்தது. அப்ப முழுக்க முழுக்க இந்தியன் இண்டஸ்ட்ரீஸை, குறிப்பாக சிறு தொழில்களை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தியிருந்தார்கள் 1977 தொழில் கொள்கையின் மூலமாக. சரி, அடுத்து பாருங்க, தொழில் கொள்கை 1980 பாருங்க, இந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1980 பாருங்க, இந்தியாவில் உள்நாட்டு சந்தையில் போட்டியை ஊக்குவிப்பதற்காகவும் அதே மாதிரி தொழில்துறையை நவீனமயமாக்கவும் அதே மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்ட துறைகளில் லிபரலைசேஷன், தனியார் தாராளமயமாக்கல் இருக்கு இல்லையா, அப்ப இந்த லிபரலைசேஷன் அறிமுகப்படுத்துவதற்காகவும் அதே நேரத்தில் தொழில்நுட்ப மேம்பாடு போன்றவற்றை ஊக்குவித்தது 1980 இண்டஸ்ட்ரியல் பாலிசி. கவனிப்பாங்க, உள்நாட்டு சந்தையில் போட்டி, நவீனமயமாக்கல், அதே மாதிரி பாருங்க தாராளமயமாக்கல் லிபரலைசேஷன், அதுக்கடுத்து பாருங்க தொழில்நுட்ப மேம்பாடு, இவற்றை எல்லாம் அறிமுகப்படுத்தி இருக்கும். அதே பாருங்க, இது சில இண்டஸ்ட்ரியில கவனமா பார்க்கணும், தாராளமயமாக்கலுக்கு உரிமத்தை தாராளமயமாக்கியது. அப்ப சில தொழில்களுக்கு உரிமம் வாங்க வேண்டும் என்பது தளர்த்தப்பட்டது. அதனால பாருங்க, தானாகவே தொழில்துறை விரிவாக்கம் செய்யப்பட்டது. அதே நேரத்தில் பாருங்க, ரொம்ப சிம்பிளா எம்ஆர்டிபி ஆக்ட், ஏகபோக கட்டுப்பாட்டு வர்த்தக சட்டம், அதுக்கடுத்து பாருங்க அந்நிய செலாவணி ஒழுங்குமுறை சட்டம், எம்ஆர்டிபி ஆக்ட் 1969, அதுக்கடுத்து ஃபெரா ஆக்ட் 1973 சரிங்களா, அறிமுகப்படுத்தப்பட்டன. கவனமா பார்க்கணும், இந்த ரெண்டு சட்டங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப பாருங்க, இந்த தொழில்துறையினுடைய உற்பத்தி மற்றும் போட்டித்தன்மையை அதிகரிப்பதற்காக கவனமா பார்க்கணும், இது ரொம்ப முக்கியமானதுயா. இந்த 4வது பாயிண்ட், இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1980 முக்கியம் பாருங்க, தொழில்துறையில் போட்டித்தன்மையை அதிகரிக்க தொழில்துறையை தாராளமயமாக்குவதை நோக்கமாக கொண்டது. அப்ப போட்டிகளை ஊக்குவிப்பதன் மூலமாக இந்தியன் இண்டஸ்ட்ரியை மேம்படுத்த வேண்டும் என்பதை முழுக்க முழுக்க நோக்கமாக கொண்டிருக்கும். சரி, அடுத்து வாங்கலாம், இங்க சின்ன ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்போம் பாருங்க, எம்ஆர்டிபி ஆக்ட். எம்ஆர்டிபி ஆக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானதையா பாருங்க, ஏகபோகங்கள் மற்றும் கட்டுப்பாடு வர்த்தக நடைமுறை சட்டம், மோனோபோலி ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் பிராக்டிஸ் ஆக்ட், மோனோபோலி ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் பிராக்டிஸ் ஆக்ட் 1969. அப்ப இதன் மூலமாக பாருங்க, அரசாங்கம் தொழில்துறையில் கட்டுப்பாடுகளை விதித்திருந்தது. அப்ப என்ன சார் கட்டுப்பாடு அப்படின்னா பாருங்க, இச்சட்டத்தின் மூலமாக அதிக அளவு மூலதனங்களை கொண்டிருக்கக்கூடிய நிறுவனங்கள் எம்ஆர்டிபி நிறுவனங்களாக அறிவிக்கப்பட்டு அவை முழுக்க முழுக்க அரசினுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டன. இச்சட்டம் கொண்டு வரும்போது பாருங்க 20 கோடி 85 20 கோடி வச்சிருப்பாங்க. அப்ப 20 கோடி மதிப்புரிய கம்பெனிகள் பின்னாடி வந்து அது 100 கோடியாகவும் உயர்த்தப்பட்டது. அப்ப பாருங்க, அரசாங்கம் சொல்லக்கூடிய அந்த மூலதனத்திற்கு மேலாக வைத்திருக்கக்கூடிய நிறுவனங்கள் எம்ஆர்டிபி நிறுவனங்களாக அறிவிக்கப்பட்டு அவை அரசினுடைய நேரடி கண்காணிப்பின் கீழ் கொண்டு வரப்பட்டன. சரிங்களா, அப்ப வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்தை இண்டஸ்ட்ரீஸ் ஏமாற்றுவதை தடுப்பதற்காகவும் அதே நேரத்தில் ஒரு சாரார் மற்றும்
தொழில்துறையில் லாபம் ஈட்டுவதை தடுப்பதற்காகவும் இந்த MRTP சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? 1969 மறந்துடக்கூடாதியா? அப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி என்பது 1991 LPG வருவதற்கு முன்பு இந்தியாவில் இருந்த நடைமுறைகள். இப்போ நம்ம அடுத்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா LPG லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன், புதிய பொருளாதார சீர்திருத்த கொள்கை 1991 எதற்காக கொண்டு வந்தோம், அது இந்தியாவில் என்னென்ன மாதிரியான மாற்றங்களை உருவாக்கியது அப்படின்றத நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றிப்பா.